அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருங்கை தான் அறுவடை பண்ண போகிறோம். முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு சமையல் தேவைப்படுறதால அறுவடை பண்ண போகிறோம். பார்த்தா இன்னும் வந்து முருங்கை வந்து மொத்தணும். இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி தேவைப்படுறதால ஒரு 4 காய் பறிக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. முருங்கையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு சின்னதாக கிளை வச்சதாங்க. நான் வந்து நர்சரியிலே எங்கேயுமே வாங்கினேங்க. மழை டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிளை ஒன்று வச்சு அது உங்களுக்கு நான் எப்போ கூட வைக்கும்போதே நான் உங்களுக்கு காமிச்சதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய் வருதுங்க. மேக்ஸிமம் ஒரு 60-70 காய் எனக்கு வருதுங்க. கொத்து கொத்தாங்க காய்க்குது. காயை பொறுத்த வரைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அந்த சோத்துக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுங்க தாங்க நல்ல பெருசாக வருதுங்க. நல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுங்க. காய் பாருங்கள், சூப்பராக வருதுங்க. எனக்கு மாடி தோட்டத்தில் முருங்கை காய்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. எல்லாருமே இந்த செடி முருங்கையை வைக்கலாங்க. ஏன்னா செடி முருங்கையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே காய் கொடுக்குங்க. நம்மளுக்கு ஈஸிங்க. முருங்கை வளர்க்குறது ரொம்ப ஒன்றும் கஷ்டமே கிடையாதுங்க. நான் மாட்டுத்தோல் உரம் மட்டும்தாங்க போட்டேன். இது வரைக்கும் வேறு எந்த ஒரு உரமுமே நான் வந்து மெயின்டைன் பண்ணல. அப்புறம் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு அதுக்குள்ளேயே போடுவேங்க. எதுவுமே நான் வந்து காயும் வைக்கல, எதுவும் வைக்கலைங்க. காய் நிறையவே கொடுக்குதுங்க.